சென்னையை அடுத்த படப்பை பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான பொறியியல் கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பொறியியல் கல்லூரி ராசி பொறியியல் கல்லூரியாகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் இந்த கல்லூரியின் இயக்குநராக இருக்கிறேன். எனது பெயர் டாக்டர் எஸ் ரங்கநாதன். இந்த கல்லூரியை நாங்கள் தொடங்கும்போது ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் துவங்கினோம். இங்கு படிக்கும் மாணவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் பண வாழ்க்கை வசதிகளிலும் குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த கல்லூரியை நடத்தும் போது ஒரு டொனேஷனே வாங்காமல் இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம். இங்கு படிக்கும் மாணவர்கள் மிகவும் ஊக்கத்தோடும் மிகவும் முனைப்போடும் படிக்கிறார்கள். இங்கு வேலை செய்யும் ஆசிரியர்களும் சேவை மனப்பான்மையுடைய வேலை செய்கிறார்கள். இங்கு வேலை செய்யும் நிறைய ஆசிரியர்கள் பணம் வாங்காமையே சேவை நோக்கத்தோடே இங்கு பணிபுரிகிறார்கள். நாங்கள் இந்த கல்லூரியை தொடங்கும் பொழுது மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் தான் தொடங்கினோம். ஆனால் இன்றைய நிலையில் எங்கள் கல்லூரி நல்ல தரமான படிப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய ரிசல்ட்டும் நன்றாக இருக்கிறது. மாணவர்களுடைய ஒழுக்கமும் நன்றாக இருக்கிறது. கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. என்னுடைய பெயர் ஆரோக்கியராஜ். இந்த கல்லூரியில் முதல்வராக உள்ளேன். எங்கள் ராசி பொறியியல் கல்லூரியில் சேரும் மாணவர்களை தன்னம்பிக்கையுடனும் ஒழுக்கத்துடனும் வளர்த்து பொறியாளர்களாக்கி நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி தந்து முயற்சியில் ஈடுபடுகின்றோம். இந்த முயற்சி இறையருளால் சித்தியாகி இருக்கிறது. பெற்றோரின் ஒத்துழைப்பாலும் இது சாத்தியப்படுகின்றது. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. கல்லூரியிலே நாங்கள் எல்லா பாடப்பிரிவுகளும் இருக்கின்றன. பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில், பிஇ எலக்ட்ரிக்கல், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிடெக் ஐடி என்ற பாடப்பிரிவுகள் இருக்கின்றன. அதோடு கூட மேல் படிப்புக்கு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ கேட் அண்ட் எம்இ கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் என்ற 3 பிரிவுகளும் இங்கு நடத்துகிறோம். இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. மாணவர்களுக்கு பாய்ஸுக்கு தனி ஹாஸ்டலும் கேர்ள்ஸுக்கு தனி ஹாஸ்டலும் இருக்கின்றன. ஹாஸ்டல் வசதி இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இங்கு ஹாஸ்டலில் படிக்கும் மாணவர்களுக்கு சனி ஞாயிறுகளில் நல்ல பொழுதுபோக்கும் படிப்பதற்குரிய வார்டன்களும் இருக்கிறதுனால ஸ்டடி டைம்லாம் போட்டு நல்லா படிக்கிறாங்க. எங்கள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் ஆல் பாஸ் பண்ணியிருக்காங்க டே ஸ்காலர்ஸை விட. அது ஒரு தனி சிறப்பு தான். இங்கே பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் நிறைய கம்பெனியோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிடும். இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரானிக் சர்க்கியூட் ஆய்வக வகுப்பறையில் சர்க்கியூட்டின் பயாஸ் மற்றும் கனெக்ஷன், அவைகளை இணைக்கும் விதம், அதன் அவுட்புட் மெஷர்மெண்ட், சிஆர்ஓ உபகரணம் மூலமாக மாணவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் செய்முறை பயிற்சி வகுப்புகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. நல்ல வசதிகளையும் வாய்ப்புகளையும் உள்ள இந்த கல்லூரியில் நல்ல கட்டமைப்பு வசதி உள்ளது. லெபார்டரி வசதி ரொம்ப அருமையாக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்கிற கல்லூரி லேபை பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷ கல்லூரியில் இருக்கக்கூடிய பரிசோதனை கூட சிறப்பு அம்சங்களெல்லாம் இங்கே இருக்குது. மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றியும் அவற்றை கொண்டு மின் இயந்திரத்தின் மின் அளவுகளை சரிபார்க்க மற்றும் பயன்படுத்த செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது.
தெர்மல் இன்ஜினியரிங் ஆய்வகத்தில் மாணவர்கள் வெப்ப இயந்திரங்கள் பற்றிய முழுமையான அறிவை பெறுகிறார்கள். மாணவர்கள் இங்கே வந்து முதல் வருஷம் படிக்கும்போது அவ்வளோ படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத வந்தால் கூட 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் படும்போது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு நல்லா படித்து வேறு கம்பெனிக்கு போனதும் சிறப்பாக செயல்படுறான்னு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆல்மோஸ்ட் தினம் 2 நாளைக்கு ஒன்று ஏதாவது ஒரு கம்பெனி வர்றாங்க, இன்டர்வியூ நடத்துகிறோம், நிறைய பேரை ப்ளேஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 70% நாங்கள் ப்ளேஸ் பண்ணிடுறோம். பொறியியற் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அடிப்படை தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கும் பயிலகமாக இக்கல்லூரியில் உள்ள பணிமனை விளங்குகிறது. மாணவர்களுக்கு படிப்பை மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களிலும், யோகாவிலையும் சரி, பேச்சு திறமையிலும் சரி, விளையாட்டு திறமையிலும் சரி, கலை திறமையிலும் சரி, அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கறதுனால எங்கள் காலேஜுடைய வாழ்க்கை மாணவர்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. கல்லூரி ஃபியூச்சராக நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இந்த கல்லூரியை ஒரு நல்ல ஆராய்ச்சி கூடமாக மாற்ற வேண்டும். சுற்றுப்புறத்தில் இருக்கும் மக்களுக்கு தேவையான உபகரணங்களை செய்யக்கூடிய ஒரு கல்லூரியாக நாங்கள் மாற்றணும்னு நினச்சிட்ருக்கோம். அக்ரிகல்ச்சர் தான் இங்கே சுற்றி இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கு வேண்டிய இம்ப்ளிமெண்ட்ஸ், உழுவுறதுக்கு ஒரு சிறப்பான கருவி, ஒரு அறுவடைக்கு ஒரு சிறப்பான கருவி, ஒரு புல் வெட்டுறதுக்கு ஒரு சிறப்பான கருவி, அதையெல்லாம் தயாரிக்கிறதுக்கும் எங்கள் மாணவர்கள் ப்ராஜெக்டாக எடுத்து செய்கிறாங்க. இக்கல்லூரியில் மாணாக்கர்களுக்கு சிறப்பு செமினார் வகுப்புகளுக்காக நவீன வகுப்பறைகளும் அமையப்பெற்றுள்ளது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமையப்பெற்றுள்ளது. கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர் தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம்.